வணக்கம். Nama saya adalah Vaishnavi Sivakaran. Nama saya adalah Malini Citra. Nama saya adalah Diwashini Nagarajan. Kami merupakan sedang menjalankan tugasan mengenai adat dan agama Hindu di Kuwait. Hari ini kami datang ke Sri Vishwanathan Sri Vishalakshmi Temple untuk mengetahui dengan lebih lanjutan tentang adat upacara dengan keagamaan dan peranan Kuwait dalam masyarakat. வணக்கம். என் பேர் வைஷ்ணவி. உங்க பேர் என்ன? எவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்யுது சரியா? நான் விவசாயம் சொந்த இருக்கேன். நான் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் போட்டேன். அது ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்பாடு இல்லைன்னா நல்லது கெட்டது பற்றி சொல்லுற கருத்து சிறப்பு என்ன அப்படின்னா ஒழுக்கத்துக்கு சொல்லுவாங்க. உலகத்துக்கு கலாச்சாரம்னா என்னங்கிறது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற அந்த கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். அதில் எதெல்லாம் தேவை, ஆன்மீகம் தேவை, எல்லாருக்கும் பொறுமை அவசியம், எல்லாருக்கும் கலைஞர் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். தமிழ் விஷயங்கள் நம்மளோட கலாச்சாரம், தமிழோட கலாச்சாரம்னா உலகம் பார்த்து விஷயம். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட கேள்விகள், இந்து சமுதாயத்துல முக்கியமா சொல்லுற பண்பாடு என்ன? நம்மளோட முக்கியமான பண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். ஆன்மீகம் முக்கியமானது நம்மளோட இதில் இருக்குது. குடும்பத்துடைய ஒற்றுமை. இந்து சமுதாயத்தை பின்பற்ற மக்களோட வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான பண்பாடு வழக்கம் சான்றான சான்றது என்ன? உங்களுடைய இது வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து ஆலயம். உங்களுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து ஆலயம். ஆலய வழிபாடு, சனாதன தர்மம், சகிப்புத்தன்மை. நம்மளுடைய இதில் வந்து எதையுமே பொறுத்து போகக்கூடிய நம்மளுடைய இந்துக்கள் வந்து இந்து மத சமுதாயத்துல ஒழுக்கம் மற்றும் நல்ல பண்புகளை பக்தர்கள் பின்பற்றுவது உங்களுக்கு என்ன தோன்றுது? அவங்க எப்படி பின்பற்று? நம்மளோட மக்கள் வந்து இந்துக்கள் வந்து முறைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அவங்க காட்டுறாங்க. அதை வந்து நம்ம வந்து அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது நம்மளுடைய பண்பாடுகள் என்ன, நம்மளுடைய கலாச்சாரங்கள் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, ஆலய வழிபாடு என்ன, நம்மளுடைய தொட்டு இருக்கக்கூடிய பாடல்களுடைய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுறோம். அது எல்லாம் தெரிஞ்சு நம்ம கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்க அதை தெரியுது. ஆர்வம் இருக்காங்க. ஆலய வரத்துக்கு கலை சமூகம் அமைதியை ஆன்மீகம் இதான் நம்மளுடைய மக்களுக்கு மேலும் அதிகமாகவே உங்களுடைய ஆர்வத்தை வெளியே கொண்டு வரும். இன்னும் வைக்க இன்னும் உங்களுடைய சமூகத்திலும் வலிமை செய்யாது. அது என்னுடைய ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த கோயிலுக்கு எவ்வளவு நாளா வரீங்க? ரொம்ப வருஷமா ஆகுது. இந்த கோயிலுக்கு நீங்க வரும்போது என்ன ஃபீல் ஆகுது? ஒரு அமைதி கிடைக்குது. அப்புறம் வந்து நமக்கு சந்தோஷம், அமைதி. நீங்க இந்த கோயிலுக்கு வந்து ஏன் வழக்கமா ஒன்று வந்து இங்கே வரும்போது வந்து நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குது. வந்து போயிட்டு இருந்தா தான் அந்த வைப்ரேஷன் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மக்கள் இந்த மாதிரி வர்றது வந்து ஒன்று கூடுறது வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கிறத காட்டும். அந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் சமயத்தை கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுப்போம். அடுத்த நிலைன்னு நிறைய நிலை இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தெரியும். Ucapkan terima kasih kepada Putu saya kerana sudi berkongsi maklumat tentang adat dan agama Hindu. Terima kasih. Melalui temubuhan ini, kami dapat mempelajari lebih banyak tentang kepentingan Kuwait. Sekali lagi, kami mengucapkan terima kasih atas
masa dan penerangan yang diberikan. Semoga maklumat ini dapat membantu kami dalam menyiapkan tugasan ini. Terima kasih dan baikkan.